சத்தியமா நல்லா இருக்குடி. பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்கு. என்ன கலர் இருக்கு? ஒரு கலர் இல்ல. இல்ல So how is it? நைஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேம்ப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஸ்டேயில் தங்குறது. உண்மையாகவே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்கு. திஸ் ஒன் நேம் ரெம்புலான் எஸ்கேப். ஸோ யா பை. ஸோ அங்கே தான் வந்து சன்செட் மறையிற இடம். ஸோ வி ஹாவ் சன்செட் பாயிண்ட். நீங்கள் இங்கேருந்து ஒரு 30 minutes நடந்தீங்கன்னாக்கா சன்செட் பாயிண்ட் வரும். நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சன்செட் ரொம்ப கிளியராக அழகாக தெரியும். ஸோ நம்ம இந்த பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இங்கே டின்னர் சாப்பிட போகலாம். ஸோ இங்கே டின்னர் வந்துட்டு மூஞ்சி கொஞ்சம் தெரிச்சு போயிருக்கு, முடியலாம். பிகாஸ் நான் வந்துட்டு நிறையா ஆக்டிவிட்டிஸ் செஞ்சதுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ நிறைய சொல்லுவாங்க அந்த இடம். இந்த வந்து சீ ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம இங்கே போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம். அந்த ப்ரௌனோட அந்த ருசி இருக்குல்ல, அது வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷானது. ஸோ அது இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா, அங்கேயே பிடிச்சி அப்படியே. ஸோ அதை போய் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மண்ணுக்கு அந்த அலை காத்துக்கும் அந்த பீச் அந்த sand, everything was so beautiful. What you did? என்ன பண்ண? Okay, look at here. Then my birthday boy. Hi. So இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. ஓகே, சவுண்ட் வந்து மேபி கிளியராக இருக்காது, ஏன்னா பீச் மின்னுக்கு இருக்கிறதுனால அந்த அலை சத்தம் ரொம்ப வேகமாக இருக்கு. ஓகே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா புலா பஹந்தியானுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெடாங் ஹைலண்ட், லங்தங்கா. ஸோ இது மூணும் தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கூலிம்லேருந்து இங்கே கோலாபுசர் பஸ் ஸ்டேஷன், திருங்கானு பஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு வந்துட்டு பஸ்ஸில் வந்தோம். ஸோ நைட்டு 10:45க்கு நாங்கள் பஸ் எடுத்து இங்கே வந்து சேர்ந்தது வந்து காலையில் 5:30 மணி இருக்கும். சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே வந்து ஒரு டாக்ஸி எடுத்து குர்சார் அங்கே பர்ஹந்தியான் ஜெட்டிக்கு போயிட்டோம், கோலாபுசர் ஜெட்டி அங்கே போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி யாராவது பர்ஹந்தியானுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா யாருமே எந்த ஏஜென்ட்கிட்டையும் எதுவுமே புக் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நேராக வந்து அங்கேயே ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், சமயத்தில் ஹோட்டல் கூட நீங்கள் இங்கே நேராக வந்து புக் பண்ணிங்கனாக்கா ஆன்லைனில் பார்க்குறதுட்டு இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பிபிக்யூலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து நேராக வந்து எதுவாக இருந்தாலும் புக் பண்ணிக்கிறது மச் பெட்டர். ஒன்று நீங்கள் கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம். எக்ஸப்ட் ஸ்கூல் ஹாலிடே. ஸ்கூல் ஹாலிடே, அப்புறம் பிரயான், ஏதாச்சும் தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் புக் பண்ணிட்டு வந்துடணும். வரணும், கண்டிப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா. பட் கேட்டாக்கா வராதிங்க, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், உங்களால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ எஸ், ஓகே. இப்போ நாங்கள் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆக்சுவலி இந்த எல்லா இடத்துலையுமே ஃபயர் ஷோ நடக்குது. பட் லாங் பீச்ன்றது நீங்கள் தேடி காட்ட போங்க. லாங் பீச்சில் தான் வந்துட்டு ஓப்பனாக ஃபயர் ஷோ நடக்கும். அதுதான் வந்து த பெஸ்ட் ஃபயர் ஷோ.
ஓகேவா. ஸோ அங்கே தான் கொக்டெயிலும் வந்து சேல் பண்ணுவாங்க. அதுவும் அந்த கொக்டெயில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபயர் ஷோவை. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது அது அங்கே தான் நடக்குதுன்னு. பட் நாங்கள் போன இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அங்கே ஹெப்பனியாக வேணும் அப்படின்னாக்கா இந்த லாங் பீச்சில் இருக்கிற ஃபயர் ஷோவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் க்ரௌடாக நல்லா ஹெப்பனிங்காக இருக்கணும்னா லாங் பீச்சில் உள்ள ஃபயர் ஷோ போகலாம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி சிம்பிளாக பட் ஹெப்பனிங்காக இருக்கணும்னா இந்த மாதிரி இன்னும் நிறையா அது போல் கெஃபேக்குள்ளேயே பர்சனலாக அவங்கவுங்க ரிசார்ட்குள்ளேயே செஞ்சுக்கிறதும் இருக்கும். அது ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து ஒம்பா கெஃபேல போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைவேட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்குன்னு உட்காரத்துக்கு நல்லா ஒரு காசியான ஒரு சிட் பண்ணுறதுக்கு இடம். ப்ளஸ் அங்கே வந்து மூவி வேறு இருந்துச்சு. அவங்க மூவி போட்டுருவாங்க நைட்டு, நீங்கள் மூவி பார்க்கலாம். ஃபயர் ஷோ நடக்கும். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அங்கே எல்லா வெஸ்டர்ன் ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸும் பீட் எக்ஸ்பென்சிவ். நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லைக் எப்படின்னாக்கா நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டது எவ்வளோ வந்துச்சு? 150 வந்துச்சு. ஆனால் நாங்கள் இத்தனைக்கும் ரொம்ப சொல்லலை. ஒரு பீஸா, அப்புறம் வந்து ஒரு ப்ரௌனிஸ், சத்தே, அப்புறம் 2 ட்ரிங்க்ஸ். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். இப்போ நீ அப்படி இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பட்ஜெட்டாக வேணும், இன்னும் பட்ஜெட்டாக வேணும்னாக்கா அந்த மாதிரி அந்த லாங் பீச்சில் இருக்கிற அந்த ஃபயர் ஷோ பண்ணினா அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேது 45 மினிட்ஸ் நாங்கள் நடந்து போகிறோம். எதுக்குன்னா ஒரு ஃபேமஸான கடைக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்கு. மராங்க இருக்கும். பட் திஸ் ஒன் இஸ் கால் தி ஆல் காலிங் பினாரி. ஆனால் கூகுளில் மராங் தான் போட்டிருக்கு. எஸ் வி ஆர். நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்ற வந்த இடம் வந்து NL செலோப் தொப்போங் பீரா பத்தா sotong fry, our food with sea view. And yes, this is the shop. Hi, we just finished our dinner. Now we are at our stay. உங்களுக்குலாம் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போனோம். அப்போது வந்துட்டு கிராப் புக் பண்ணும்போது எங்களுக்கு கிராப் கிடைக்கல. நாங்கள் ரொம்ப நேரமாக கிராப் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நடந்தே போயிடலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் 45 மினிட்ஸ் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டோம் லிஃப்ட் கேட்குறதுக்கு. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணோம், ஓகே பரவாயில்ல கேட்டுருவோம், இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்னு. ஸோ நாங்கள் திடீர்னு ஓட்டி கேட்கும்போது ஒரு மிலே கப்பல் வந்துட்டு நின்றுட்டாங்க. ஸோ எங்களை ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கும் போது எங்களோட நாங்கள் நாளைக்கு எங்கே போகிறோம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் எப்படி போவீங்க, இப்போ சாப்பிட்ட பிறகு எப்படி போவீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கும் அவங்க பையனையும் எங்களை ஏற்றிட்டு வந்து எங்களை எங்கள் கூட வச்சுட்டாங்க. இப்போது அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இப்போ வந்துட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து அந்த ஜெட்டிக்கு போனோம். ஜெட்டி பினாரே காலையில் 7 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். ஸோ அந்த டைமில் வந்து கிராப் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அதுக்கும் அவங்களே நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து நின்றுங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. காசு வாங்கவே இல்லை. நாங்கள் அவ்வளோ நேரம் காசு எடுத்துக்கோங்கன்னா அவங்க வந்து இல்லை பரவாயில்ல, அவங்க பையன்கிட்டையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் காசு வாங்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படின்னு மிரட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்திட்டையும் கைண்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கைண்ட்னஸ் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். I believe in kindness in universe. We will get it back. Yes. Super. Ma. What are you doing? Packing. So நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்குள்ள அந்த என்னென்ன செய்கிறோம் அப்படின்றது. ஓகே, பாய்.
எட்டி வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ப்ரீஃபிங் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் நாங்கள் எங்கள் சாக்ஸ் வாங்கணும். பிகாஸ் அங்கே வந்து மண் காரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கால் போட்டோம். ஸோ யா, சாக்ஸ் போட்டாச்சு. கெட் ரெடி. இதுக்கப்புறம் நான் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கேட்கல. பிகாஸ் நான் கேமராவில் கவர் போட்டதுனால சத்தம் எதுவுமே சரியாக கேட்காம போயிடுச்சு. ஸோ பைதவே இப்போ வந்து நம்ம ஒரு ஹைலண்டுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்னோக்லிங் பாயிண்ட், பேபி ஷார்க் பாயிண்ட். ஓகே, எங்கள் கண்ணால் நாங்கள் நிறைய பேபி ஷார்க்ஸ் பார்த்தோம். பட் ஸ்டில் எங்களால் அதை எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியல. 2-3 பேபி ஷார்க்ஸ் என்னோட கேமராவில் கேப்சர் ஆகுனுச்சு. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. பை த வே லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் vlog. ஸோ என்னால் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல எல்லாத்தையும். பட் இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் இஸ் ஓகே. ஐ கேன் ஷோ யூ சம். தெலுங்கானா ஸ்னோக்லிங் எங்களால் ஷார்க்ஸ் பார்க்க முடியல. பட் ஹியர் வி டிட் இட். எங்களோட செகண்ட் பாயிண்ட் காரல் பாயிண்ட். இங்கே நாங்கள் உயிரோடு இருக்கிற காரல்ஸ் பார்த்தோம். பூலா பர்ஹந்தியானில் நாங்கள் உயிரோடு இருக்கிற காரல்ஸ் பார்க்கல. என்னோட லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. பர்ஹந்தியான் ஹைலண்டை விட செம்ம கிளியராக இருந்துச்சு. எங்க தேர்ட் பாயிண்ட் டர்ட்டில் பாயிண்ட். ஓகே, இங்க நாங்க எத்தனை டர்ட்டில்ஸ் பார்த்தோம் நீங்களே பாருங்க. எங்களோட ஃபோர்த் பாயிண்ட் ஃபிஷ் பாயிண்ட். எங்களோட ஃபிஃப்த் பாயிண்ட் மினி மால்தீவ்ஸ். இங்க மால்தீவ்ஸ்ல இருக்கிற மாதிரி நடுவுல மட்டும் ஒயிட் சாண்ட் இருக்கும்.
எங்களோட ஃபைனல் பாயிண்ட் தமான் லாவுட். இங்கே ஜஸ்ட் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். My husband's birthday vacation vlog is ending here. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, தெரியலனா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எல்லா vlogக்கும். Bye bye.